ஹலோ சொல்ஜர்ஸ், 2024 ரிலீஸ் ஆன ஒரு இந்தியன் ஹாரர் கேம் தான் கமலா. இந்த கேமோட கேம் பிளே பற்றியும் அது லைவ்லையும் போட்டிருப்போம், ஆஃப்லைன்லையும் போட்டிருப்போம், அது எடிட் பண்ணியும் போட்டிருப்போம். இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா கமலாவோட முழு கதை தான். நீங்கள் வந்து கேம் ஆடும்போது உங்களுக்கு கதை என்ன லோர் என்னன்னு சரியாக புரியாது. பட் அதை விளக்கி சொல்கிறது தான் இந்த வீடியோ. உண்மையிலே கமலாவுக்கு பேய் பிடிக்க வச்சது யாரு, என்ன ஆச்சுன்றதை பற்றி தெளிவாக பார்க்கலாம். போன வீடியோ சூப்பர் தேங்க்ஸ் பண்ண ரொம்ப நன்றி. இந்த ரிவ்யூ பண்ணுங்கன்னு ஆசை. அதே மாதிரி போலில் ஓட்டு போட்ட கேம் அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை கவலைப்படாதீங்க. 2 கேம் கதை போட்டிருக்கேன் தொடர்ந்து. ஓகே சொல்ல போயிடலாம். நான் காவசாமி கிட்ஸ் கேக்கிட்டேன். இந்த கேமோட கதையை இவங்க நேர்கோடாக சொல்லியிருக்க மாட்டாங்க. கேம் நடக்கிற பல விஷயங்கள் விடுகதைகளாக தான் இருக்கும். குறிப்பாக சொல்லலாம், இந்த கேமில் கிடைக்கிற லெட்டர்களை வச்சு தானேங்க என்ன கதை அப்படின்றத விடுகதையாக சொல்ல முடியும். முதல்ல நம்ம இந்த கேமில் இருக்கிற விடுகதையில பார்ப்போம். இதுக்கான தீர்வை இறுதியில் பார்க்கலாம். கதையோட தொடக்கத்தில் கமலான்ற பெண்ணுக்கு விராஜ் அப்படின்ற ஒருத்தரோட திருமணம் நடக்குது. அவங்களும் வீட்டாட்களும் கமலாவை நல்லபடியாக பார்த்துக்கிட்டாலும் திடீர்னு ஒரு நாள் அவளுக்கு உடல்நிலை சரியாகுது. திடீர்னு பேய் பிடிச்சாவே மாறலவ வீட்டாளுங்களை பயன்படுத்த ஆரம்பிக்கிறா. அதுல கமலாவோட மாமனார் பலி ஆயிடுறாரு. அவளை கொண்டு தின்ன ஆரம்பிக்கிறா கமலாவை இவங்களால சமாளிக்க முடியாதனால பேய் பிடிச்ச கமலாவை வீட்டுக்குள்ளேயே பூட்டிட்டு எங்களை யாராவது காப்பாத்துங்க அப்படின்ட்டு விராஜ் அவருக்கு தெரிஞ்ச மாந்திரிகருக்கு லெட்டர் எழுத ஆரம்பிக்கிறான். அதை கேட்ட ஒரு மாந்திரிகரும் கமலா மேல இருக்கிற பேய ஓட்ட கிளம்புறாரு. அவரு தான் இந்த கேமோட பிளேயர். விராஜ் உதவி கேட்டதுனால மிகவும் அவசரமா அவளோட வீட்டுக்கு வந்திருந்தாரு அந்த மாந்திரிகர். அந்த நேரத்துல வீட்டு கதவு எரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு, வீடு பூட்டப்பட்டிருந்துச்சு. இதனால அவர் அங்கிருந்து அடிப்பம்பு மூலியமா தண்ணி ஊற்றும் பொழுதுதான் அவருக்கு ஒரு லெட்டர் கிடைக்குது. இந்த மோசமான நிலைமையில என்னோட கடைசி நம்பிக்கை நீங்க மட்டும்தான். வீட்டுக்குள்ளேயே அவங்க தேவையான பொருட்கள் இருக்கு, ரொம்ப கரப்பா இருங்க அப்படின்ட்டு அது எழுதி இருந்தது. அங்கதான் அவங்க தெரிய வரும், மந்திரம் பண்ண வந்த தாந்திரிக் அவசரமா இருந்தனால எந்த ஒரு பொருளுமே தான் கூட எடுத்துட்டு வரல அப்படின்ட்டு கமலா மேல இருந்த பேய ஓட்டணும் அப்படின்னா வீட்டுக்குள்ள இருக்கிற பொருட்களை தேடி கண்டுபிடிச்சா மட்டும்தான் முடியும். இதனாலே தாந்திரிகர் தனக்கு தேவையான பொருட்கள் எங்க இருக்குன்னு தேட ஆரம்பிக்கிறாரு. அவருக்கு மொத்தம் 6 பொருட்கள் தேவை. 1 கற்பூரம், 2வது புனித நீர், 3வது தீபாராதன தட்டு, 4வது உப்பு, 5வது ஹனுமானோட புனித புத்தகம், 6வது தான் கலசப்பானை. இவர் இந்த வீட்டுக்குள்ள பொருட்களை தேடி கண்டுபிடிச்சாலும் ஆவி பிடிச்ச கமலா இவரை கொல்றதுக்காகவே ரொம்பவே துடிச்சுக்கிட்டு இருந்தா. தான் உயிரை கையில பிடிச்சுக்கிட்டு அவர் கமலா கிட்ட இருந்து மறைஞ்சு ஒவ்வொரு பொருளா அவர் கண்டுபிடிக்கிறாரு. மீது 2 பொருட்களை வச்ச உடனே அவருக்கு இந்த யாகுண்டத்துல ஒரு பிள்ளையார் சிலை கிடைக்குது. வீட்டு பூஜை அறையில அந்த பிள்ளையார் சிலை வச்ச உடனே அவருக்கு கமலாவால இந்த பூஜை அறைக்குள்ள வர முடியல. இப்போதே அவருக்கு பாதுகாப்பான இடமா இந்த பூஜை அறை இருந்தாலும் மற்ற பொருட்களை கண்டுபிடிச்சா மட்டும்தான் அவரால் இங்கிருந்து தப்பிக்க முடியும். இதனாலே அவர் மற்ற பொருட்களையும் தேட ஆரம்பிச்சாரு. இதெல்லாம் தேடும் போது அவருக்கு கிணத்தடி பக்கத்தில் இருக்கிற ஒரு ரூம்குள்ள ஒரு லெட்டர் கிடைக்குது. அதுல ஸ்ரீராமச்சந்திரன் எழுதப்பட்டிருந்தது, லார்ட் ராம் வில் சேவ் மீ அப்படின்னு யாரோ எழுதியிருந்தாங்க. இது கமலாவோட மாமியாரா கூட இருக்கலாம். இதன் பிறகு நீங்க வீட்டோட ஹாலுக்கு வந்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல ஒரு லெட்டர் இருக்கிறத உங்களால கவனிக்க முடியும். சுவருக்கு அந்த பக்கத்துல இருந்து யாரோ அழுகுற மாதிரியும் யாரோ கத்துற மாதிரியான சில குரல்கள் கேட்டுக்கிட்டு இருக்கு. இது என்னன்னு தெரியல. ஒருவேளை என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சுவரை உடச்சு தான் பார்க்க முடியும். இந்த விஷயம் மர்மமா இருக்கு அப்படின்னு யாரோ எழுதியிருக்கிறத உங்களால கவனிக்க முடியும். ஒருவேளை இது கமலாவா கூட இருக்கலாம். இதுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நமக்கு தேட வேண்டிய 2 பொருட்களை கண்டுபிடிக்கணும். அது உப்பாகவோ இல்ல புனித நீராகவோ இல்ல கருப்பு டப்பாவோ கூட இருக்கலாம். ஏன்னா இந்த 3 பொருட்கள் தான் முதல்ல சுலபமா கிடைச்சிரும். 2 பொருட்களை நீங்க வீட்டோட முற்றத்துல இருக்கிற யாககுண்டம் பக்கத்துல வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு சிலை ஒன்று கிடைக்கும். இந்த சிலையை நீங்க வீட்டோட ஹாலில் இருக்கிற ஒரு இடத்துல வச்சிங்க அப்படின்னா இந்த லெட்டர் எழுதியிருந்த அந்த இடத்துல ஒரு ரகசிய அறை ஒன்று திறக்கும். இதுதான் பாதல் அறைக்கு போறதுக்கான ஒரு இடம். அண்டர் கிரவுண்ட்ல மொத்தமா 2 கடிதங்கள் உங்களுக்கு கிடைக்கும். டேபிள்ல கிடைச்ச ஒரு லெட்டர்ல இந்த ரிச்சுவல் ஒர்க் ஆகுதுன்னு நினைக்கிறேன். நேற்று இரவு கமலா அலர்னா
அதை எல்லாரும் பார்த்தாங்க. நான் போய் சில மந்திரம் பண்ணேன், எல்லாம் சரியாயிடுச்சு அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா பேய் இனிமேல் தான் அவளுக்கு பிடிக்கவே ஆரம்பிச்சிருக்கு, இப்பதான் அது வேலை கட்ட ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு அந்த லெட்டர்ல எழுதி இருந்தது. மேலும் இந்த பாதாள அறைய சுத்தி பார்க்கும் பொழுது யாரும் இங்க அடைச்சி வச்சதுக்கான அறைகளும் ஒரு ரகசிய எண்ணும் அங்க சிவத்துல வரையப்பட்டிருந்தது. இங்க என்ன தெரிய வருது அப்படின்னா, யாரோ இங்க அடைச்சி கொடுமைப்படுத்திருக்காங்க ஏதோ ஒரு சடங்குக்காக. மேலும் இதே பாதாளத்துல சடங்கு முறை செய்யற இடத்துல இன்னொரு கடிதமும் உங்களுக்கு கிடைக்கும். அந்த கடிதத்துல கமலா இதை படிக்கிற அப்படின்னா கண்டிப்பா ரொம்ப லேட் ஆகல, உன்னுடைய கொழுந்தன் தான் என்ன இங்க அடைச்சி வச்சிருக்கான், எதுக்கோ என்ன பலி கொடுக்க தான் இங்க வச்சிருக்கான், ஏதோ மந்திர வார்த்தைகளை அவன் ஜபிக்கிறது எனக்கு கேக்குது, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, கமலா என்னை மன்னிச்சிரு, ஒரு அப்பாவா இருந்து நான் உன்னை காப்பாற்ற மறந்துட்டேன், இந்த லெட்டரை படிக்கிற அப்படின்னா உன்னால எவ்வளவு முடியுமோ இங்க ஓடிடு, நீங்க இருக்கிற வரைக்கும் நீ ஆபத்தில் தான் இருக்க, நான் நம்புறேன் சுராஜ் உன்னை கண்டிப்பா காப்பாத்துவான் அப்படின்னு அந்த லெட்டர்ல எழுதிருந்தது. அப்படின்னா கமலாவோட அப்பாவை இங்க எதுக்கோ பலி கொடுத்துருக்காங்க. இந்த கடிதத்துல கமலாவோட மைத்திரன்னு போட்டிருக்கோம். சுயதம் தெரிய வருது என்ன அப்படின்னா, கண்டிப்பா அவரு தான் தீய மந்திரங்களை சபிச்சு கமலாவோட அப்பாவை பலி கொடுத்து கமலாவை பேய் பிடிக்க வச்சிருக்காரு. ஆனா இதை ஏன் பண்ணணும் அப்படின்றது நமக்கு முதல்ல புரியாது. இதுக்காக நீங்க பாதாளத்துக்கு வெளியே வந்து கமலாவுடைய படுக்கறைக்கு போனீங்க அப்படின்னா அந்த இடத்துல கமலா எழுதின ஒரு கடிதம் கிடைக்கும். அந்த கடிதத்துல கமலா போட்டிருப்பா, கமலா கல்யாணம் பண்ணிக்கிட்டது சுராஜ, ஆனா அவருடைய தம்பி தான் விராஜ். நான் இங்க இருக்கிறது விராஜுக்கு பிடிக்கல அப்படின்னு நினைக்கிறேன், ஏன்னா விராஜ் எனக்கு சின்ன வயசுல தெரியும், ரெண்டு பேருமே நல்ல நண்பர்கள் தான். விராஜ் என்ன கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்பட்டான், ஆனா எனக்கு அந்த ஆசை இல்ல. இப்ப அவன் வீட்டுக்கு அவங்க அண்ணனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அண்ணியா வந்தது அவனுக்கு பிடிக்குமா தெரியல அப்படின்னு அவளை எழுதிருந்தது. இதை பத்தி தான் கணவனான சுராஜ் கிட்ட சொல்லலாமான்னு கூட கமலா யோசனை இருக்கிறதா இந்த கடிதத்துல எழுதி இருக்கும். இந்த கடிதங்கள் மூலம் நமக்கு தெரிய வருது என்ன அப்படின்னா, விராஜ் தான் வேணும்ட்டு கமலா மேல பேய் பிடிக்க வச்சிருக்கான். கமலா மேல ஆசைப்பட்டாவன் கமலாவை அடையணுன்றதுக்காகவும் அவ தனக்கு அண்ணியா வந்துட்டா அப்படின்றதுனால கமலாவை பேய் பிடிக்க வச்சு அவ மூலியமாவே மற்ற பேரை கொல்லணும் அப்படின்றது தான் விராஜோட முக்கியமான நோக்கமாவே இருந்திருக்கு. இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்ட இந்த தாந்திரிகர் தன்னோட பூஜைக்கு தேவையான எல்லா பொருட்களையும் தேட ஆரம்பிக்கிறாரு. மெயின் ஹால்ல இருந்த யானைகளை கரெக்டா அடுக்கி அங்கிருந்து ஒரு பொருளை எடுத்துக்கிறாரு. இதே மாதிரி ஒரு அறைக்குள்ள ஒரு பெட்டிக்குள்ள நம்பர் லாக் செய்யப்பட்டிருக்கும். அந்த எண்ணெய் பாதாளத்துல ரத்தத்தால எழுதப்பட்டிருந்த நம்பரை வச்சு தாந்திரிக் திறக்கிறாரு. இதன் மூலியமா எல்லாத்தையும் கண்டுபிடிச்சாலும் கலசத்தை மட்டும் கண்டுபிடிக்க அவருக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. இந்த ஒரு காரணத்தினாலேயே அங்க இருந்த தூபக்கோல் மூலியமா புகை எங்கிருந்து வருதோ அது பக்கத்துல தான் இருக்கணும் அப்படின்னு அதன் மூலியமா கலசப்பானையை அவர் கண்டுபிடிக்கிறாரு. 6 பொருட்கள்ல 5 பொருளை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் கடைசி பொருளை கண்டுபிடிக்கும் பொழுது மொத்த இடமும் ரொம்ப இருட்டாக ஆரம்பிக்குது. இருந்தாலும் அவர் கஷ்டப்பட்டு எல்லா பொருட்களையுமே சேகரிக்கிறாரு. பூஜைக்கு தேவையான மொத்த பொருட்களையும் அவர் தேடி கண்டுபிடிச்சு யாகுண்டத்துல வைக்க ஹனுமான் மந்திர புத்தகத்தை அவர் படிக்க ஆரம்பிச்சாரு. மந்திரங்களை படிக்க படிக்க அவர் கொல்ல துடிச்சுக்கிட்டு இருந்த அவை பிடிச்ச கமலா திடீர்னு கலர ஆரம்பிச்சா. அவர் மந்திரம் படிக்க படிக்க அவரை கொல்றதுக்காக அவ யாகுண்டத்தை நோக்கி வர ஆரம்பிச்சா. ஆனா மொத்த மந்திரத்தையும் அவர் படிச்சு முடிக்க அவர் உடம்புல இருந்த கெட்ட ஆவி அவளை விட்டு கரைஞ்சு காணாம போகுது. இதன் பிறகு கமலாவை பிடிச்சிருந்த கெட்ட ஆவியும் அவளை விட்டு போயிடுது. அவளும் தன் குடும்பத்தோட சந்தோஷமாயிடுறா. ஆனா மாந்திரியருக்கு தெரியும் பிரச்சனை இதோட முடியல அப்படின்னு. ஓகே சஜஸ் இதை பற்றி லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இதுதான் நான் பிளான் வச்சு என்ன பண்ணால் இந்த ட்ரிபிள் கேம்ஸையும் பார்ப்போம், அதேமாரி இந்த இண்டி கேம்ஸையும் பார்க்கணும்னு ஆசை. எப்படி முடிஞ்சால் ஏதாவது எனக்கு பிடிச்ச நீங்கள் ஓட்டு போடுறீங்க இல்லையா அந்த கேமை வந்து ஒரு வாரமோ 2 வாரம் பார்க்காம அதே வாரத்திலேயே எனக்கு பிடிச்சதா கேமையும் போக ட்ரை பண்ணுறேன். அது ஒரே வாரத்தில் 2 கதை சமிஷம். பட் எனக்கு தேவை வந்து சப்போர்ட் மட்டும்தான். ஏன்னா வந்து போனே பார்த்துருப்பீங்க ரெசிடென்ட் எவில் டப்பிங்லாம் பண்ணி கஷ்டப்பட்டு தான் போட்டிருப்பேன். அவ்வளோ எஃபெக்ட் போட்டோம், இப்போ பேர் பார்க்கவே இல்லை, பெருசாக ரீச் இல்லை. ஈவில் வச்சுனா அப்படி தான், அந்த ரீச் சைன் பார்க்கணும் போவே எனக்கு மனசே வரல, கடுப்பாயிடுச்சு. ஓகேவா முடிஞ்சால் இந்த வாரத்தில் போட்டு ட்ரை பண்ணுறேன், ட்ரை தான் பண்ணுவேன்.
சப்போர்ட் பண்ண சொல்லி சப்போர்ட் பண்ணாமல் தொடர்ந்து பண்ணலாம். உங்களுக்கு எந்த ஷோ பிடிக்கும்ன்ட்டு நான் போல் போடும்போது எல்லாம் இந்த ஷோ தான் பிடிக்கும்னு ஏகப்பட்ட பேர் அதிகமாக தான் இருந்துச்சு. ஓகேவா, 60% மேலே தான் இருந்துச்சு. ஏன் அதில் வந்து பாதி பேர் கூட அதில் பாதி அமௌண்ட் கூட ஏன் அந்த ஷோக்கு சப்போர்ட் வர மாட்டேங்குது எனக்கு தெரில. ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள், நான் தொடர்ந்து வீடியோ போட ட்ரை பண்ணேன். எத்தனை பேர் வந்து போல் போட்டிங்களே அதுக்காக தான் இந்த வாரம் 2 வீடியோ வந்துச்சு. ஸோ வந்து சப்போர்ட் பண்ண சொல்லிச்சு. ஓகே பஸ், அடுத்த வீடியோ போகலாம் அந்த அவசரம் பண்ணுங்கள். அடுத்த வாரம் வந்து என்ன ஹார் வீடியோ போகலாம் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ட்ரிபிள் கேம் 3 வரப்போகுது, அது மாதிரி ஹார் கேம் என்ன பண்ணலாம் அந்த அவசரம் பண்ணுங்கள். நானும் அடுத்த வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். ஓகே பஸ், இதே மாதிரியான இன்னொரு சுவாரஸ்யம் சந்திக்கிறேன். பாய்.